வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற டீமன் ஸ்லேயர்ஸ் இன்ஃபினிட்டி கேஸ்டில் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல முசான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாருமே இன்ஃபினிட்டி கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாருமே தனித்தனியா பிரிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அங்க எந்த மாதிரியான ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நடக்குது, டீமன்ஸ் மற்றும் டீமன் ஸ்லேயர்ஸ் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கிறத ஆக்ஷன் மற்றும் எமோஷன் கலந்து சொல்றது தான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தோட அனிமேஷன் ஒர்க் தான். இந்த படத்தை தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு பீக் லெவல் அனிமேஷன் ஃபீலை இந்த படம் உங்களுக்கு ஏற்படுத்ததான் செய்யும். இந்த படம் 2 மணி நேரத்துக்கு மேல ரன் ஆனாலும் திரைக்கதையில லேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் பெருசா பார்க்க முடியாத அளவுக்கு திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட எடிட்டிங் ஒர்க் நல்ல ஷார்ப்பாவே இருக்கிறனால திரைக்கதைக்கு எடிட்டிங் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்துல ஆக்ஷன் மற்றும் எமோஷன் இது ரெண்டுமே கலந்துதான் வருது. 2 ஜானரையுமே சரியான அளவுல திரைக்கதையில கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்தோட ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்ல ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. படத்துல டோமோ ஆகாசா இந்த 2 டீமன்ஸ் கூட வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நல்ல ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்துது. படத்துல டீமன் ஸ்லேயர்ஸ் டீமன்ஸோட வீக்னஸை கண்டுபிடிக்கிற இடங்களாகட்டும், ஆக்ஷன் சண்டை காட்சிகள் வர இடங்கள்ல வர ஸ்லோ மோஷன் காட்சிகளாகட்டும், இந்த காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்துல பிளாஷ்பேக் காட்சிகள் வரும். அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் நல்ல ஒரு எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்துல படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது படத்தோட விறுவிறுப்பை பெருசா குறைக்கல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். அனிமேஷன் பட விரும்பிகளுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.